ஒரு ஷூ அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இன்சோல் இருக்கும், அவுட்டர் சோல் இருக்கும். அதே மாதிரி உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டோஸ் வந்து நல்ல விரிஞ்சு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி, விகல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டோஸில் வந்து புனியன் இல்லை கேலஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படலாம். இன்சோல்ஸ் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். அது நிறைய மெட்டீரியல்ஸில் வரும். அந்த ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குது. எம்சிஆர் அப்படிங்கிற மெட்டீரியலுக்கு 3 மந்த்ஸும், சிலிகான் ஜெல் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு 9 மந்த்ஸ் டைமும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பீரியட் தாண்டி அந்த செருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம சர்வீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அவுட்டர் சோல் வந்து உங்களுக்கு ஃபர்மாக இருக்கணும், க்ரிப்பும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற செருப்பு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலில் ப்ராப்ளம்ஸோ இல்லை முட்டியில் ப்ராப்ளம்ஸோ முதுகில் ப்ராப்ளம்ஸோ வராமல் இருக்கும். இதை கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ரொம்ப நாள் ஷூவை மாற்றாமலே வச்சுருக்காங்க, ஸ்லிப்பர்ஸ் மாற்றாமலே வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.